அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். இப்போ நம்ம தொடர்ச்சியாக மாந்தி, அதாவது சனியின் துணைக்கோளான குளிகன், அவரை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு மூணு வீடியோவை பார்த்துட்டோம். இன்னொரு 3 வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இந்த மாந்தினால் என்னென்ன கெடுதல்கள் நிறையா வரும். ஏன்னா இருக்கிற எல்லா கிரகங்களுக்குமே சில நன்மை தீமைகள் உண்டு. மாந்திக்கு ஒரு வழி பாதை, தீமை மட்டும்தான் கொடுப்பார். ஆனால் முறையான பரிகாரம் செய்தால் நிவர்த்தி ஆகும். சரிங்களா? அந்த நிவர்த்தி நான் உங்களுக்கு கடைசி வீடியோவில் போடுறேன். அதனால் வீடியோ தவறாமல் பாருங்கள், முழுமையாக பாருங்கள். சரிங்களா? சரி, இப்போது மாந்தி 4ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், 6ஆம் பாவகத்தில் இருந்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ மாந்தி ராசி கட்டத்தில் 4ஆம் பாவகத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சுகஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னா தாயாருக்கு உடல் நலக்குறைவு ஏற்படும். தாயார் அந்த வீட்டில் அதிகாரம் செலுத்தக்கூடிய நிலைமையில இருக்க மாட்டாங்க. சரிங்களா? அவங்க சொல் எடுபடாது, வாயில்லா பூச்சி மாதிரி இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஏதாவது உடம்புக்கு ஏதாவது இருக்கும். நீங்கள் விவசாய பண்ணினீங்கன்னா உங்களுக்கு விவசாயத்தில் லாபம் கிடைக்காது. மாடு கன்று வச்சு நீங்கள் வாழ முடியாது. சரிங்களா? ஆமாம். அப்புறம் நண்பர்கள், நல்ல நண்பர்கள் கிடைக்க மாட்டாங்க. பூராமே துரோகி பயிலாத்தான் கூட பழகுவாங்க. சரிங்களா? இப்போது நண்பர்களால் உங்களுக்கு பல பிரச்சனைகளும் குடும்பத்தில் குழப்பங்களும் உண்டாகும். அதனால் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் மாந்தி நிற்பது, அவர் செய்யக்கூடிய அந்த பலன்கள் இந்த மாதிரி சில கெடுதலான பலன்கள் தான் நமக்கு கிடைக்கும். சரி, மாந்தி இப்போ 5ஆம் பாவகத்தில் நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 5ஆம் பாவகத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் பூர்வீக சொத்தில் அனுபவிக்க முடியாது. பூர்வீகத்தில் நீங்கள் இருக்க முடியாது. நீங்கள் ரொம்ப தள்ளி தான் இருப்பீங்க. பூர்வீக சொத்துக்களை வேறு யாரோ அதை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க, அல்லது அதில் பூர்வீக சொத்துக்களில் வில்லங்க வரும். ஒரு புத்திரஸ்தானத்தில் மாந்தி நிற்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு குருசாபம் ஏற்படும். குருவை பகிர்ந்து கொள்வீர்கள். சரிங்களா? பிராமண பெண்ணுடைய சாபம் உங்களுக்கோ உங்கள் மூதாதையருக்கோ தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. 5ல் மாந்தி நின்னா நீங்கள் போன ஜென்ம கர்ம வினைகளை இந்த பிறவியில் நீங்கள் அனுபவிப்பீங்க. ஸோ அதனால் பல பிரச்சனைகள், பல சிரமங்கள் கொண்டாந்து விடும் இந்த மாந்தி. ஸோ அதனால் உங்களுக்கு பூர்வீக சொத்து இருந்தாலும் நீங்கள் அதை அனுபவிக்க முடியாது. மனக்கவலைகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ 6ஆம் இடத்தில் மாந்தி நிற்குதுன்னு வச்சுக்கோங்க. 6ஆம் பாவகத்தில் தாய்மாமன் ஸ்தானத்தில் மாந்தி நின்றால் உற்றார் உறவினர்களுடன் நீங்கள் சேர்ந்து வசிக்க இயலாது. இன்னும் ரொம்ப தள்ளி போய் பாடா இப்போ தான் நிம்மதி. ஏன்னா சொந்தக்காரங்க மத்தியில் இருந்தால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக இருக்குது, டெய்லி சண்டை சச்சரவாக இருக்குது. அதனால் இப்போ தான் நீங்கள் நிம்மதியையும் ஒரு தனிமையையும் அனுபவிப்பீங்க. தனியாக போயிட்டால் நிம்மதி அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். தாய் மாமன்களுக்கும் சிறப்பில்லை. தாய் மாமனால் உங்களுக்கும் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. அந்த உறவுகள் பாதிக்கும். சரிங்களா? அதனால் தாய்மாமன் உறவுங்கிறது ஒரு பேச்சளவில் தான் இருக்கும். சரிங்களா? அதே போல் 6ஆம் இடத்தில் மாந்தி நிற்கிறதுனால கணவன் மனைவிக்குள் சண்டை, சச்சரவு, வழக்கு
இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் நீண்ட நாளாக. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யம்ங்கிறதே இருக்காது. எதா தொட்டாலும் டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே வரும். ஸோ இது 6ஆம் இடத்துல மாந்தி நின்றால் இந்த மாதிரி ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதுபோல் நோய் இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது நோய் இருந்துக்கிட்டே இருக்கும். எதிரிகள் புதுசாக வருவாங்க, விலகுவாங்க. எதிரிகள் நிறைய சுற்றி எதிரி வந்துடுவாங்க. ஆனால் எதிரிகளால் உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் வராது, தானாகவே விலகிடுவாங்க. இருந்தாலும் புதுசாக எதிரிகள் வரத்தான் செய்யும். அக்கம் பக்கம் சுற்றம் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு பிரச்சனைகளாக தான் இருக்கும். வேலை பார்க்குற இடம், மேல் அதிகாரிகளை பாதிச்சுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு உருப்படியான வேலைகள் இருக்காது, ஒரு நிரந்தர வருமானம் மாதிரி ஒரு வேலை இருக்காது 6இல் மாந்தி நின்றார். ஸோ அதனால் இந்த மாதிரி சில பாதிப்புகள் வரும். 5ல் மாந்தி நின்றுச்சுன்னு நான் சொன்னேன்ல, 5ஆம் கட்டத்தில் மாந்தி இருந்தால் புத்திர தோஷம் ஏற்படும். போக குழந்தைகளில் ஏதாவது ஒரு புத்திரத்தையாவது நம்ம இழக்க வேண்டியது, அல்லது ஊனமுற்ற குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு 5ல் மாந்தி நின்றால். ஸோ அதனால் 4, 5, 6 இந்த இடங்களில் மாந்தி நின்றால் இந்த மாதிரியான சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பரிகாரம் இருக்குது. ஒவ்வொரு கட்டத்திலும் மாந்தி நின்றால் அதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டே வரலாம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸ் போடுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.